friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம ஹனி சில்லி பொட்டேட்டோ செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, நம்ம மீடியம் சைஸ்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. தோல் சீவிட்டு நம்ம தண்ணீரில் சேர்த்து வச்சுக்கணுங்க. நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெல்லிசாவும் நம்ம கட் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2-3 முறை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து 1 நிமிஷம் நமக்கு நல்லா கொதித்து வெந்து வந்தால் போதுங்க. ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. இது போல் கொதிக்க ஆரம்பித்த அப்புறம் 1 நிமிஷம் வெந்ததுன்னா போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. தண்ணீரை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. தண்ணீர் சேர்க்காம நல்லா கலந்து கொடுக்கணும். பாருங்க, இது போல் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பொரிக்கும் பொழுது இன்னுமே நல்லா வெந்து வந்துடும். நல்லா 2-3 முறை திருப்பி விட்டு இது போல் செவந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க.
எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிறதையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க. 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு சிறிய துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1.25 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. குடை மிளகாய் 1 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது கூட நம்ம தேன் சேர்த்துக்கலாங்க. ஐந்து அல்லது 6 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தாள் இருந்ததுன்னா நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தாளும் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இருக்கும். ஒரு லெமனில் 1/4 பகுதி மட்டும் இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.